கர்த்தர் நல்லவர். இன்றிரவு தூங்குவதற்கு முன்பாக நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். உபாகமம் 32:12 வாசிக்கிறோம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இந்த வார்த்தை பாருங்கள், அவர் ஒருவரே வழி நடத்தினார்னு வாசிக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் அவர் ஒருவர் தான் வழி நடத்துவதற்கு. அவருடைய வழியிலே நாம் நடக்கும்போது செழிப்பு, பூரிப்பு, சுகம், சமாதானம், நல்வாழ்க்கை இது நிச்சயம் உண்டாகும். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வரப்படினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணுபடி செய்தார்னு வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை வழி நடத்தும் போது எப்படி நடத்துவார்னா செழிப்பை நடத்துவார். ஆகவே இந்த இரவு சந்தோஷமாய் தூங்க போங்க. பொருளாதார நெருக்கடியில் இருக்கீங்களா? வியாதியில் போராடிட்டு இருக்கீங்களா? பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கிறாங்களா? ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களா? விசுவாசிங்க. கர்த்தர் நம்மை நடத்தும் போது நல்ல வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறார். அப்போ ஆண்டவரே, உங்களுடைய வழிகள் என் வாழ்க்கையில் உண்டாகட்டும், உங்களுடைய சித்தம் நடக்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. சந்தோஷமே தூங்க போங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நல்லதே யோசிங்க. நல்ல வார்த்தைகள் எடுத்து தியானம் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்னு விசுவாசிங்க. குட் நைட். நல்லா தூங்குங்க. காட் பிளஸ் யூ.